கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தின் கல்கரியில் நடத்தப்பட்ட ஒரு பெரிய மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பான விசாரணையில் போலீசார் 16 பேரை கைது செய்துள்ளனர். தெற்காசிய சமூகத்தினரை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்தமைக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீது 56 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர்களில் ஒருவர் இன்னும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் யாரும் கனடா நாட்டு குடிமக்கள் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மாணவர் அல்லது வேலை விசாக்களில் கனடாவில் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் 15 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்களை பற்றிய தகவல்களை தெரிந்தவர்கள் உதவ முன்வருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த குற்ற கும்பல் தெற்காசிய குடும்பங்களையும் வணிகங்களையும் குறிவைத்து பணம் கேட்பதற்காக வன்முறையை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்துவதற்காக சந்தேக நபர்கள் வீடுகளையும் வாகனங்களையும் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை அடையாளம் காண உதவுவதற்காக புகைப்படங்களை பகிருமாறு ஏற்கனவே பொதுமக்கள் போலீசாரை கோரி வந்தனர். இது இந்த வன்முறையுடன் தொடர்புடைய மேலும் பல சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க உதவும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு கல்கரியில் துப்பாக்கிச் சூட்டுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வன்முறைகளை மேலும் குறைக்க 2 சிறப்பு அதிரடிப்படையினர் செயற்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர்.